गाइस நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். இந்த டிராமா பிடிச்சிருந்தா மாதிரி கம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. பாவம் அந்த குழந்தைங்க அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சா இவங்களுக்கு அம்மா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. குட்டிஸ் நினைச்ச மாதிரி ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்களா, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுக்கு அம்மா கிடைச்சாங்களா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேவரட் கப்பிள் நடிச்ச ஒரு 3 டிராமா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். 3 டிராமாவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ லீயா தான் காட்டுறாங்க. இவங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்போ அவங்க பிஏ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் யங் மாஸ்டர் வந்துட்டு இந்த பில்டிங் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் பேரு கிம், பொண்ணு பேரு சாரா. கிம் வந்துட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்பவே பிரில்லியண்டா இருப்பான். இப்போ இவனுக்கு ஸ்டாக்ல ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுலதான் 5 மில்லியன் கொடுத்து இந்த பில்டிங்கே வாங்கி இருக்கான். ஹீரோ கேக்குறான், ஏண்டா உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ இப்படிதான் எல்லாத்தையும் வாங்குவியா, என்கிட்ட எதுவுமே பெர்மிஷன் கேட்காம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு கிம் குட்டி சொல்றான், அப்பா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னோட காசுல தானே வாங்கினேன், நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாராவுமே, நீ அப்பா கிட்ட சண்டை போடாத, வா நாங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரை காமிக்கிறா. அந்த பேனர்ல யாருக்கும் மேரேஜ் போல அவங்க போட்டோ வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னு சாரா குட்டி கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இவங்க பாரு, இவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, என்னோட கனவுல கூட இவங்க தான் அம்மாவா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம் சொல்றா, இவங்களுக்கு மேரேஜ் போல, வா நம்ம உடனடியா போய் நம்ம அம்மாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த 2 பேருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோமே, அட பாவிகளா, கல்யாணத்தை ஏதாவது நிறுத்தி தொலைஞ்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். உள்ள மேரேஜ் நடக்கிறதான் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஜிஞ்சர் 17. அவங்களுக்கு மேரேஜ் ஆக போற சமயமா பார்த்து அவளுடைய சிஸ்டர் உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, மாப்பிள்ள என்னதான் லவ் பண்றாங்க, ஒன்னும் இல்ல ஜிஞ்சர் 17 அப்படின்னு சொல்ல, இத கேட்டோன்னு ஹீரோயின் செமைய கடுப்பாயி, என்னையடா ஏமாத்துற டோமரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரைஞ்சிடுறா. இதை பார்த்தோன்னு சிஸ்டருமே சண்டை கட்டிட்டு வரா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ஆளையே அடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்கும் ஒரு அறையை போட்டு 2 பேத்தையும் தூக்கி அந்த சைடு எரிஞ்சிடுறா. இதனால ஹீரோயினோட கல்யாணமே நின்னு போயிருது. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட ரிலேட்டிவ் ஆண்டி ஒருத்தங்க ஹீரோயினை மட்டன் தட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது, இவ்வளவு தூரம் வந்து கல்யாணம் நின்னு போயிருக்கு, உன் பொண்ணுல யார மேரேஜ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே மயக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறா, என்ன ஆண்டி, இங்க கூட்டிட்டு போக தானே வந்தீங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போடுவோம், அந்த வேலையை மட்டும் பாருங்க, இங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு யார் சொன்னா, நான் கண்டிப்பா இங்கேயே இப்பயே மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு பொக்கே இருக்குல்ல, நான் இதை தூக்கி வீசுறேன், இது யார் பிடிக்கிறாங்களோ நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை தூக்கி போடுறா. 2 குட்டீஸ்மே வந்துட்டு அந்த பொக்கே பிடிச்சிட்டு, நாங்க பொக்கே பிடிச்சிட்டோம், நீங்க எங்க அப்பாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ உள்ள வந்த உடனே 2 குட்டீஸ்மே வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் பக்கம் இழுத்துட்டு போறாங்க. இவங்க தான் என்னோட அப்பா, இவங்கள தான் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, இவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், 2 குழந்தைக்கு அப்பாவா வேற இருக்கா, எப்படி இவனை இந்த ஜிஞ்சர் 17 மேரேஜ் பண்ணிக்குவா, இவ கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஏன் 2 குழந்தைக்கு அப்பாவா இருந்தா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேனா, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோவை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்றா. கிம் உடனே சானா குட்டியோட கண்ணு மூடுறா, நீ இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நல்ல சமயத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறா. சாரா குட்டி கிம் கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, நமக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிம் குட்டி சொல்லுது, நான் என்னோட பணத்தை எல்லாம் எங்க அம்மாவுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, கல்யாணம் ஒண்ணும் விளையாட்டு கிடையாது, அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்களை எப்படி நம்ம ஃபேமிலியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம் வந்துட்டு பாவமா சொல்ற, ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அம்மாவை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, நீங்க அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலனா நாங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. அவன் உடனே, நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிம் உடனே
சாராவோட கையை பிடிச்சு நகுத்துறா. ஏதாவது நடிப்பு போடுறி அப்படின்னு சொல்லிட்டு சாரா குட்டி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அப்பா எனக்கு அம்மா வேணும், நீங்க தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிக்க ஹீரோமே உருகி போயிடுறான். சரி, எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த 17 வந்து நல்ல பொண்ணா இல்லையான்னு நமக்கு தெரியல, நம்ம அவங்க நல்லவங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நம்ம ரிச்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே குட்டி பையனுமே சரி நம்ம ரிச்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கலாம், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. சரி வாங்க நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு போலாம், அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் ஹீரோ பேரு லீடாங்னு சொல்ல வரான். ஹீரோ உடனே வாயை பூத்திடுறான். லீடாங்னா பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ லீஜான்னு சொல்லிட்டு அவனோட பேரை மாத்தி சொல்றான். ஹீரோயின் கேஷுவலா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, உங்க பேரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த குழந்தைய வந்துட்டு அவங்களோட குழந்தைய தான் பாக்குறாங்க. வந்தவங்க கிட்ட எல்லாரும் வாங்க, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீம் உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க இதுக்கு முன்னாடி சின்ன வீட்டுல இருந்தோம், இந்த வீடு நல்லா பெருசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் பாசமா 2 குழந்தைகளையுமே குளிக்க வச்சுட்டு இருக்கா. சாரா சொல்றா, அம்மா நீங்க தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றா, அட பாவிகளா, இத்தனை வருஷமா நான் தானே உங்களை குளிப்பாட்டிட்டு இருந்தேன், இப்போ அம்மா வந்தோன்னு அம்மா தான் பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீம் சொல்றா, அப்பா எங்களுக்கு எப்பவுமே நீங்க தான் பெஸ்ட், என்னதான் இருந்தாலும் உங்களை விட அம்மா தான் இனிமே பெஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே கிளம்பி ஒரு கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்காங்க கார் வாங்குறதுக்கு. குட்டீஸ் 2 பேருமே சொல்றாங்க, அம்மா இந்த காரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்னடா சொல்லுங்களா விளையாடுறீங்களா, இந்த காரு 3 மில்லியன், உங்க அப்பாவோட சம்பளம் 5000 ரூபாய், என்னோட சம்பளம் 4000 ரூபாய், நாங்க எப்படி இந்த காரை வாங்க முடியும், நம்மனால இந்த கார்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட சிஸ்டருமே வந்துட்டு ஹீரோயினை ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் கார் வாங்க முடியலன்னா எதுக்கு இந்த ஷோரூமுக்கு வரீங்க, என்னோட ஒரு நாள் பேக்கெட் மணி 9000 ரூபாய், அதுதான் நீங்க மாசம் முழுக்க இருந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறா, என்னையாடி அடிச்சுட்டு போன, இப்ப பாரு இந்த மாதிரி ஏழைய கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கார் கூட வாங்க முடியாம நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்க குட்டி பையன் உடனே கடுப்பாயிடுறான். அங்க இருக்க சேல்ஸ் லேடி கிட்ட இந்த கார் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்களுமே 3 மில்லியன் சொல்லிடுறாங்க. ஹிம்குட்டி கிட்ட இப்ப அவ்வளவு காசு இல்ல போல. அவன் சொல்றான், அம்மா சாரிமா, என்னோட பாக்கெட் மணி கம்மியா தான் இருக்கு, என்னால உங்களுக்கு இந்த கார் இப்ப வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறான். என்னடா செல்லும், அம்மாவை சமாதானப்படுத்த இப்படி சொல்லிட்டு இருக்கியா, பரவாயில்ல எனக்கு கார் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சாரா உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே என்னதாங்க உங்க பிரச்சனை, எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சிஸ்டர் சொல்றா, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ வெறும் 5000 ரூபாய் தானே சம்பளம் வாங்குற, உன்னால இந்த காரு வாங்கவே முடியாது, என்னோட பணக்கார பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒன்ன மாதிரி ஒரு புவரான ஹஸ்பண்ட அவ கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ சீன் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயி சண்டை போட போறா. ஆனா ஹீரோ தான் தடுத்துறான். அதுக்கு ஏதோ பேசிட்டு போட்டுரும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே மாறி மாறி கலாச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா நீங்களா எதுக்கடா கார் ஷோரூமுக்கு வரீங்க, இங்கெல்லாம் வரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினால இவங்க பேசுறத கேட்க முடியல. அவங்க ஹீரோ கிட்ட வாங்க நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் சொல்றா, ஒரு நிமிஷம் இரு, நீ அசிங்கப்படுறத நாங்க எங்க கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூமோட ஹெட் கூப்பிடுறாங்க. இங்க கார் வாங்குறதுக்கு இவங்க வந்திருக்காங்க, இவங்கனால இந்த காரே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூச்சு அடிச்ச மாதிரி சொல்லி வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷோரூமோட ஹெட் பாக்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சது ஹீரோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அவங்க நேரா ஹீரோ கிட்ட, இந்தாங்க இந்த கீயை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எதுக்கு நமக்கு கீ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இது நம்ம வாங்கிக்கலாம், நான் உன்கிட்ட வெளில போய் எல்லாம் சொல்றேன்னு சொல்றாங்க. இங்க இதுகளுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு எதுக்கு இந்த கார் கீ கொடுக்குறீங்க, அவங்க புவர் தெரியுமா, அவங்களால இந்த காரை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அந்த ஹெட் செமையா கடுப்பாயிடுறான். இங்க பாருங்க, இந்த காரோட கீ யாருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்க இருந்து வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் கேக்குறா, இந்த கார் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான், எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி லாட்டரியில இந்த கார் கிடைச்சது, அப்ப வாங்காம அதை நான் இப்ப வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா ஹீரோயின் செமையா சந்தோஷமாயிடுறா. இது நம்மளோட காரான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல குட்டி பையன் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து செக் பண்றா. பார்த்தா குட்டி பையன் எல்லா சமயமே போட்டு வச்சிருக்கான். அவன் நல்ல டேலண்டான பையன் தானே. இதை பார்த்து ஹீரோயின் பெருமையா பாராட்டிட்டு இருக்கா. பரவாயில்லடா, நீ வந்துட்டு அப்படியே என்ன மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட ஹவுஸ் ஓனர் அங்க வந்துடுறான். இந்த வீட்டை நீங்க காலி பண்ணுங்க, நான் இந்த
வீட்டை வேற ஒருத்தவங்களுக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, வீடை காலி பண்ணா நீங்க 1 மந்த்க்கு முன்னாடியே எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இப்படி சட்டுப்புட்டுன்னு வந்து நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றீங்க, எங்கனால இப்ப போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹவுஸ் ஓனர்லாம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, நீ மட்டும் இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்பலேனா உங்களுக்கு தண்ணி வராது, கரண்ட் வராது, எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன், இந்த 2 குழந்தையோட நீ இங்க எப்படி வாழ்றன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, சரி நான் உங்களுக்கு $1500 கொடுத்தேன்ல, அந்த டாலரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான், இருமா வீடு ஏதாவது டேமேஜா இருக்கான்னு பாக்கணும், பார்த்துட்டு உன்னோட காசை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ 2 குட்டீஸுமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு நம்மளோட வீட்டுக்கே போயிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சாரா சொல்றா, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, அப்பா தான் சொன்னாங்கல்ல நம்ம ரிச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி நம்ம அந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா மூளை முடுக்கல எல்லாத்துலயும் தேடிட்டு இருக்கான். சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் என்னம்மா இவ்வளவு ஸ்கிராட்ச் இருக்கு, இதுக்கு நான் எவ்வளவு டாலர் பிடிக்க போறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. யோ நான் வீட்டுக்கு வரும்போதே அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம, இல்ல இல்ல நீ என்கிட்ட $1500 கேட்டல்ல, இதெல்லாம் சரி பண்றதுக்கே நிறைய காசு ஆகும், அப்படி பார்த்தா $300 நீ தான் எனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், எப்ப தர போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்கிட்ட இந்த ஒத்த பைசா கூட என்னால வாங்க முடியாதுன்னு சொல்ல, அவனுமே வந்துட்டு நீ மட்டும் எனக்கு காசு கொடுக்கலனா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு குட்டீஸ் 2 பேருமே கையில கிடைக்கதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவனை அடிக்க வராங்க. எங்க அம்மாவையா மிரட்டுறன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அதை வாங்கி அடிச்சிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அந்த ஹவுஸ் ஓனரை வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடுறாங்க. ஹீரோயின் குட்டீஸ பாராட்டிட்டு இருக்கா. பரவாயில்லையே 2 பேரும் போல்டா இருக்கீங்க, சரி நம்ம வேற வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடெல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வீடுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல, எல்லாமே ரொம்பவே குட்டியா இருக்கு. அப்போ அந்த வீட்டோட புரோக்கர் சொல்றாங்க, நீங்க கேக்குற காசுக்கு இந்த மாதிரி தாங்க வீடு காட்ட முடியும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனோட பிஏக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். இங்க சைனாக்குள்ளே சீப்பான ரேட்ல ஒரு வீடு பார்க்கணும், உடனடியா தேடி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இங்க பிஏ வந்துட்டு அவங்களோட ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் சொல்லி சீப்பான ரேட்ல வீடு தேட சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா அந்த வீடுமே கிடைச்சிருச்சு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. நம்ம தேடின ரேட்டுக்கு வீடு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா நீ தேடின $1500 இந்த வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா குஷி ஆயிடுறா. நிஜமாலுமே $1500 தானே இந்த வீடு, நல்லா விசாரிச்சிங்களா, இது ஒண்ணு பேய் வீடு இல்லல்ல, இவ்வளவு சீப்பான ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமா நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இது நல்ல வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த வீடு காலி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஹீரோயினுக்கு அவங்களோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணல. அதனால இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கா, என்னோட டெபாசிட் மணி எங்க, நீ இன்னும் ரிட்டர்ன் பண்ணவே இல்ல, சீக்கிரம் அதை கொடு, நான் தான் வீடு காலி பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா திமிராவே பேசிட்டு இருக்கா, நான் எதுக்கு தரணும், கணக்குப்படி பார்த்தா நீ தான் எனக்கு $300 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மிரட்ட ஆரம்பிக்கிறா, இப்ப நீ மட்டும் எனக்கு காசு தரல நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே இவன் பேசிட்டு இருக்கதெல்லாமே வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவனுமே வீடியோ எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கும் போது அங்க 2 குட்டீஸ்மே வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சின்ன பசங்களை கீழே தள்ளி விட்டுறா. அவங்க கீழே விழுந்தோன்னு ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருச்சு, என்னோட பிள்ளையாடா கீழே தள்ளி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரை அடிச்சிடுறான். அவனுக்கு லைட்டா தான் அடிபட்டு இருக்கும். அவன் உடனே கத்தி ஊரே கூப்பிட ஆரம்பிக்கிறா, ஐயோ இந்த கொலைகாரி என்ன கொலை பண்ண பாக்குறாளேன்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஆட்கள் எல்லாம் கூடிடுறாங்க. அது எல்லாமே அவங்களோட ஆட்கள் தான் போல. ஹீரோயின்மே அச்சிச்சோ இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் போல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட கார்ட்ஸோட அங்க கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கான். வந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ரவுடி பசங்களை பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோ சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் மேல கைய வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும் போதே அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றான், யோ நான் ஒண்ணும் பண்ணலையா, உன் ஒய்ஃப் தான் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கேக்குறா, இவங்கெல்லாம் யாரு, இவங்களெல்லாம் நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இவங்கெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தாமா, ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை அந்த ஹவுஸ் ஓனருமே கேட்டுட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் கீழே எவ்வளவு ஹவுஸ் இருக்கு தெரியுமா, என்ன நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சைனால நீங்க எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் வருது. அவனோட வீடு மொத்தத்தையும் வந்துட்டு ஹீரோ வாங்கிட்டான் போல. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பேங்க் கரப்டா வேற ஆகிட்டான். அதை நினைச்சு அவன் புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கான். ஐயோ ஒரு செகண்ட்ல எல்லாமே தலைகீழ மாறிச்சேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தெரியாம ஹீரோயின் பல்ல காட்டிட்டு இருக்கா. நீ பண்ண தப்புக்கு தான் கடவுள் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்போ ரெண்டு குட்டீஸ் கிட்டயுமே ரொம்ப பாசமா உங்களுக்கு எதுவும் அடிபடலடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுகளுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல லவ் ஆயிருது. வீட்டுக்கு வந்தோடனே குட்டீஸ் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க, அப்பா நம்ம அம்மா கிட்ட எப்ப வந்துட்டு நம்ம ரிச்னு சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் இன்டர்வியூ போயிருக்காங்க. ரெண்டு குட்டீஸ்மே சொல்றாங்க, அப்பா ஆபீஸ்ல யாராவது அம்மாவை புள்ளி பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ உடனே அவனோட பேக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்களோட வைஃப் அங்க வருவாங்க, அவங்கள யாரும் புள்ளி பண்ணாத மாதிரி பாத்துக்க சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினை ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. இன்டர்வியூ எடுக்கிறது வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல. அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காத போல. அவ வேணும்ட்டே ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ கையில டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சத ஒரு கிளாஸ்ல போடுறா. சரி நான் உன்னை இந்த வேலையில எடுத்துக்கணும்னா இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த தண்ணி எடுத்து அவளோட மூஞ்சிலே ஊத்தி விட்டுறா. அவ உடனே கத்த ஆரம்பிக்கிறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சி மேலே தண்ணி ஊத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெளில தள்ள சொல்றான். ஆனா ஹீரோவோட பேர் சொல்றான், பாஸ் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க தான் இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்ல இங்க இந்த கிளாஸ்மேட் பொண்ணு கடந்து கத்திட்டு இருக்கா, ஜிஞ்சர் 17 வந்தோடனே நான் அசிங்கப்படுத்திட்டல, இந்த வேலையில நீ எப்படி இருக்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஆபீஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஹீரோவை பாக்குறா. அவ கிளாஸ்மேட்டை பார்த்தது அவ இன்சல்ட் பண்ணதெல்லாம் சொல்லி அவ கோவத்துல கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் நிதானமாயி, சரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றான், நான் என்னோட பாஸ்க்கு தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவங்கள டிராப் பண்ணதாமா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஓ அப்படின்னு சொல்லி கேட்டு அதை நம்பிடுறா. நெக்ஸ்ட் இல்ல அந்த கம்பெனிக்கு ஒரு கிளைண்ட் வராங்க. அந்த கிளாஸ்மேட் பொண்ணு அவளுடைய டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறா. ஆனா அந்த கிளைண்ட்டுக்கு அது பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க டிசைன் எல்லாம் எதுவும் நல்லா இல்ல, நான் இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறப்போ ஹீரோயின் சொல்றா, ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறா. அந்த டிசைன்ஸ் பத்தி அவ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றா. இதெல்லாம் சைனாவோட ட்ரெடிஷனல் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவங்க கண்டிப்பா நாங்க உங்க கூட கான்ட்ராக்ட் போடுறோம்னு சொல்லிடுறாங்க. இந்த கிளாஸ்மேட் பொண்ணு பாத்தீங்கன்னா வேணும்ட்டே வந்து ஹீரோயினை கோர்த்து விடுறதுக்காக அவங்க வீட்டுல நிறைய ஆன்டிக் பீஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த கிளைண்ட்டுமே இந்த ஐடியா நல்லா இருக்கு, நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கிளாஸ்மேட் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு இந்த கிளைண்ட் போய் பார்த்தா கண்டிப்பா கோவமாயி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் அவ இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஹீரோயின் என்ன பண்றான்னா குட்டீஸ்க்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, அம்மா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா, அம்மாவோட கிளைண்ட் இப்ப வீட்டுக்கு வருவாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா அம்மா அங்க வரதுக்குள்ள வீட்டை பூட்டிட்டு வெளில போயிருங்க, நான் என்கிட்ட கீழன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குட்டீஸ் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆன்டிக் பீஸ் எல்லாம் நம்மளே நம்ம வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடலாம், கண்டிப்பா அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த கிளைண்ட் அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளாஸ்மேட் பொண்ணு எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி வேணும்டே நடிச்சிட்டு இருக்கா. அச்சோ டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது, நான் வேற கீ வச்சிருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து கதவு திறந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபிளவர் வாஸ் எல்லாத்தையும் பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் சரியான ஆன்டிக் பீஸ், இதெல்லாம் எப்படிமா உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே இந்த கிளாஸ்மேட் பொண்ணு சொல்றா, இந்த பெயிண்டிங் எல்லாம் சீப்பா இருக்கு, இதெல்லாம் நீ எப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிக்க போறா. அதை பார்த்தோன்னே கிளைண்ட் ஸ்டாப் பண்றாங்க. அப்ப கிம் குட்டி சொல்றா, ஆன்டி உங்களுக்கு அந்த பெயிண்டிங் பத்தி தெரியாதா, அந்த பெயிண்டிங்கோட வேல்யூ 10 மில்லியன், அந்த பெயிண்டிங் மேல கை வச்சீங்க நீங்க தான் 10 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிளைண்ட் செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த குட்டி பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் கண்டிப்பா கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன், நான் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த கிளாஸ்மேட் பொண்ணுமே அவளோட பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் குட்டீஸை குளிக்க வச்சுட்டு இதெல்லாம் எப்படிடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க குட்டீஸ் சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா ஃபேக்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே உங்களால தாண்டா எனக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே கொஞ்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணி கொடுத்தனால அவளுக்கு 2 லேக் வந்து கமிஷன் கிடைக்கும் போல. அந்த கமிஷன் பணத்தை அந்த கிளாஸ்மேட் பொண்ணு கிட்ட தான் வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறா, இந்தாங்க நீங்க ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு பாஸ் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாகிறா. அந்த ப்ராஜெக்ட் என்னாலதான் கிடைச்சது, எனக்கு தானே 2 லேக் கமிஷன் கொடுக்கணும், உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கிளாஸ்மேட் பொண்ணு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. நீ வந்து இங்க டெம்பரரி ஒர்க்கர் தான், நான் தான் இங்க பெர்மனண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி இந்த மாதிரி காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட பிஏ உள்ள வரா. அவன் வந்தோடனே அந்த கிளாஸ்மேட் பொண்ணு கிட்ட இதுக்கப்புறம் இந்த வேலையில இருக்க கூடாது, உன்னை நான் ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிம் குட்டி தான் வந்துட்டு ஸ்பீக்கர்ல பிஏ கிட்ட சொல்லி பண்ணிட்டு இருக்கான். பிஏ அந்த கிளாஸ்மேட் பொண்ணை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுறான். ஹீரோயினுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குன்னே புரியல. அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு குட்டீஸுமே வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தான் 2 lakhs கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆமா நமக்கு தான் காசு கிடைக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குட்டீஸ் வந்துட்டு ஹீரோவோட மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வார்ன் பண்றா, என்னப்பா நீங்க அப்பாவோட மொபைலை எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க சின்ன பசங்க தானே, நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லையா, குழந்தைங்க ஸ்கூல் போற டைம்ல நீங்க மொபைல் கொடுத்துருக்கீங்க, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பொறுப்பான அம்மாவா நடந்துட்டு இருக்கா. இப்ப குட்டீஸ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஹீரோவோட பிஏ வந்திருக்கான். அவன் ஹீரோ கிட்ட சாரி பாஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேக்குறா, என்ன அவங்க ஒன்னும் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றான், இல்ல நான் பாஸோட டிரைவர் தான், அவங்க ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பி கிட்ட நான் வெறும் டிரைவர் தான், என்கிட்ட நீங்க சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி நீங்க குழந்தைங்கள பத்திரமா ஸ்கூல்ல விட்டுருங்க, எனக்கு முக்கியமா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சீக்கிரம் மருமகளை கூப்பிட்டு வா, அவளுக்கு நம்ம ஃபேமிலி பிரேஸ்லெட் கொடுக்கணும், அவ பேர்ல நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே நான் அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், அம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது, நான் வெறும் டிரைவர் நினைச்சிட்டு இருக்கா, என்னால இந்த உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நீ பண்ணது பெரிய சீட்டிங், எப்படிடா போய் சொல்லி அந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது ஹீரோவோட வீட்டுக்கு தான் கொடுக்க வந்திருக்கா போல. அவ வெளில இருந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கா, முக்கியமான டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னு குட்டீஸ் 2 பேருமே ஐயா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு நான் மருமகளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேமரால ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா, இவகிட்ட நான் கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீங்க பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவ எப்படி எடுத்துக்குவான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் சரி நாங்க பணக்காரங்கன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோவ குட்டீஸ் இருக்கத பார்த்து நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஆமா நான் தான் வந்துட்டு பாஸோட டிரைவர், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல தான் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்க அம்மா வந்துட்டு பாஸோட நானி, அப்பா வந்து பாஸோட குக்கு, நாங்க எல்லாருமே இங்கதான் ஃபேமிலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே அப்ப எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க, இந்தாங்கம்மா இது வாங்கிக்கோ, இது நான் உனக்கு தரக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இது பார்க்க காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், சேச்சா இது காஸ்ட்லி எல்லாம் இல்ல, நாங்க 10% டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கினது, எங்க அம்மா உனக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தோன்னே அவ வந்து கிளம்புறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோ அம்மா சொல்றாங்க, சரிம்மா நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம், உன்னோட அம்மாவையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவான்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல இப்ப ஃபேமிலி மொத்தமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா மீட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே வந்துட்டு அந்த 2 பசங்களுமே அவங்க பேரங்க மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்க ஹாப்பியா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கசின் அங்க வரா. அவ வந்தோன்னா, ஏ ஜிஞ்சர் 17 நீ இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, உன்னோட ஹஸ்பண்ட் ஏழையாமா, அது மட்டும் இல்லாம உன்னோட மாமியார் நானி, அது மட்டும் இல்லாம உன்னோட மாமனார் ஒரு சமையல்காரங்க, உனக்கு இந்த வயசுல 2 குழந்தைங்க வேற இருக்கு, உங்க அம்மாவோட வாழ்க்கையை தான் உருப்படியா அமையல, இப்ப பாரு உன்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது. அவ சண்டை போடான்னு வரும்போது ஹீரோனோட அம்மா அவளை தடுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த கசின் பாத்தீங்கன்னா அப்பயுமே ஓவரா பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கும் போதே ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நான் எவ்வளவு ரிச்சான பர்சனா மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு தெரியுமா, நாங்க லீவ் குரூப்ல ஒரு பெரிய ஷேர் வாங்கியிருக்கோம், என் ஹஸ்பண்ட் பயங்கர ரிச்சுன்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினோட அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ரூட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை இந்த கசின் ஓபன் பண்ணி பாக்குறா. இதை பார்த்தோன்னு அந்த கசின்மே இது 1 மில்லியன் வர்த் உள்ள ரூட் ஆச்சு, என்ன லீசர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திருடிட்டு வந்துட்டீங்களா, நீங்களா திருட்டு கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப மோசமா பேசுறா. ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஃபேமிலி பத்தி இப்படி எல்லாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கசின் சொல்றா, இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இப்பவே உங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கசினோட
கசினோட ஹஸ்பண்ட் அங்க வரா. இந்த கசின் சொல்றான், இவங்கள திருட்டு கூட்டம், இவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கசின் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, ஐயோ சாரி, இங்க நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கசின் உடனே, இதுக்கு நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹஸ்பண்ட் உடனே கசினை அரைஞ்சிடுறா. யார்கிட்டடி பேசிட்டு இருக்க, அவங்கதான் பாஸ்ன்னு சொல்ல ஹீரோ உடனே கசினோட ஹஸ்பண்ட் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இருக்க கூடாது, உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. ஹீரோயினுக்கு நம்பவே முடியல, ஹீரோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா, நீங்க தான் லோ குரூப்போட பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு குட்டீஸ்மே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சாரிமா, நாங்க தெரியாம போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சிரிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல கிம் குட்டி வந்துட்டு, அம்மா உங்க பேர்ல நான் நிறைய மணியை டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் தான் அந்த பேங்க்லயே வந்துட்டு ஹையஸ்ட் அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்களாமா. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய கோல்ட் காயின் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் மணியெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு அவங்க குழந்தைகளோட வெளில வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய கிளாஸ்மேட் ஜியாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அவ அந்த பேங்க்ல தான் ஒர்க் பண்றா போல. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே, என்ன நீங்க லோன் எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே சாரா கேக்குற, அம்மா யாருமா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் கேள்விப்பட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா, நீ ஏதோ ஒரு வயசான கிழவனை தான் மேரேஜ் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு 2 பசங்க வேற இருக்குன்னு சொன்னாங்க, அவன் கூட பூவன்னு நினைக்கிறேன், இப்போ உங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாம தான் லோன் எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. ரெண்டு குட்டீஸ்மே, ஆண்டி நீங்க பேசாதீங்க, நீங்க பேசினாலே நாய் குலைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. இவ உடனே செமையா கடுப்பாயிரா, சின்ன பசங்க மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பல்ல காட்டிட்டே, ஜிஞ்சர் 17 நாளைக்கு நம்ம கிளாஸோட ரீயூனியன் இருக்கு, மறக்காம வந்து சேரு, வரும்போது இந்த 2 குட்டிச்சாத்தானே கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. கிம்மே, எங்களுக்கு வர தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, சிரிச்சு கூப்பர் அடிச்சு கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ உள்ள போகும்போது மேனேஜர் திட்டிட்டு இருக்கான், ஏதோ ஆபீஸ்க்கு வர டைமா, சீக்கிரம் உள்ள வந்து வேலையை பார்த்து தொலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அடுத்த நாள் ரீயூனியனுக்கு ஹீரோயின், கிம், சாரா எல்லாருமே சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாருமே இவங்க ட்ரெஸ் பார்க்க செம காஸ்ட்லியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் சொல்றா, அது அவளோட குழந்தையே கிடையாது, அவ அந்த குழந்தைகளுக்கு ஸ்டெப் மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜியாங் வந்துட்டு அவ கையில வச்சிருக்க ஒரு கோல்டு காயினை அவளே கீழே போடுறா. அத பக்கத்துல இருக்க பொண்ணு எடுத்துட்டு, நீ தான் வந்துட்டு இந்த பேங்க்ல ஹையஸ்ட் அமௌண்ட் பே பண்ணிருக்கியா, ஹையஸ்ட் அமௌண்ட் பே பண்றவங்களுக்கு தானே இந்த கோல்டு காயின் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, நம்ம பே பண்ண அமௌண்ட் தான் இந்த திருட்டு கழுத அவ பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காளா, இவளை எப்படியாவது மாட்டி ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹிம் உடனே, எங்க கோல்டு காயினா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பாக்குறா. அப்போ மேக்னெட் எடுத்து அந்த கோல்டு காயின் மேல வைக்க அது ஒட்டிக்குது. இதை பார்த்தோன்னா அவன் சொல்றான், ஆண்டி நீங்க போய் சொல்றீங்க, இது அயன் தான், இது கோல்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு உடைக்க எல்லா கிளாஸ்மேட்ஸ்மே வந்துட்டு ஜியாங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் போய் சொல்றான்னு சொல்லிட்டு. அப்ப சாரா உடனே, உண்மையான கோல்டு காயின் எங்க அம்மா கிட்ட இருக்கு, எங்க அம்மா தான் ஹையஸ்ட் அமௌண்ட் பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை காட்டுறா. எல்லாருமே இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஜியாங் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, இது என்னோட காயின் தானே, உன்கிட்ட எப்படி வந்துச்சு, இந்த சின்ன வயசுல நீ எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட இருந்த கோல்டு காயினை வாங்கி சாராவை கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் பாதிரி போய் சாராவை தூக்கி விட்டுட்டு, ஹீரோயின் ஜியாங் கிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தைய அடிப்ப, இருடி உன்னை என்ன பண்ணன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பேங்குக்கு தான் கால் பண்றா. அந்த மேனேஜர் கிட்ட 3 நிமிஷத்துல நீங்க இங்க வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் போய் தான் சொல்லிட்டு இருக்கா நினைச்சிட்டு அவ பல்ல காட்டிட்டு இருக்கா. உண்மை சொல்லு, நீ பேங்க்ல இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணியா இல்ல அங்க ஒர்க் பண்ற கிளீனருக்கு கால் பண்ணியா, நீ கால் பண்ணா மேனேஜர் வருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கும் போதே அங்க மேனேஜர் வந்துடுறாங்க. மேனேஜரை பார்த்தோன்னே அந்த ஜியாங் போய் ஒளிஞ்சுக்கிறா. மேனேஜர் உடனே, என்னாச்சு மேடம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நான் தானே உங்க பேங்க்ல ஹையஸ்ட் அமௌண்ட் பே பண்ண, நீங்க எனக்கு தானே கோல்டு காயின் கொடுத்தீங்க, ஆனா இங்க ஒருத்தி ஃபேக்கா வந்து அவளுக்கு தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, அது என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொன்னோன்னா மேனேஜருமே, யாரு அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அவளோட முடியை பிடிச்சு தர இழுத்துட்டு வந்திருக்கா. இதோ இந்த குரங்கு தான் என் காசை அவ காசுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே பேங்க் மேனேஜர் கத்த ஆரம்பிக்கிறா, நீ வேலை செய்தே அரைக்குறை, இதுல வேற நீ 1 மில்லியன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கியா, இப்படிதான் நீ போய் சொல்லி சுத்திட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அவளை அரைஞ்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு மேல கை வைப்ப, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாக்கு ஒரு வில்லாவை பிரசன்ட் பண்றாங்க. அவங்க அம்மாவுமே இதை பார்த்து சந்தோஷப்பட்டு
போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினை எப்பவுமே ஒரு ஆண்டி மட்டன் தட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வராங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த வீடு குப்பை மாதிரி நாறுது, இந்த வீட்டுல எப்படிதான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சொல்லுங்க பூமர் ஆண்டி, இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த ஆண்டி உடனே நான் புதுசா வில்லா வாங்கியிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லாவோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிரா. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா வில்லா, அது இந்த வில்லா தான். ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆண்டி உடனே, என்ன உங்களுக்கு என்ன பார்க்க பொறாமையா இருக்கா, நான் புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கேன், அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு என் மேல ரொம்ப லவ், அதனால இந்த வில்லாவை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, சரி அப்ப நாங்களுமே அந்த வில்லாக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆண்டியுமே சரி நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, என்னடி நம்ம அங்க போறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா நம்ம கண்டிப்பா போகதான் போறோம், இந்த பூமர் ஆண்டி ஓவரா ஆடிட்டு இருக்கு, இதை என்ன பண்ணன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த வில்லாக்கு வந்திருக்கா. ஹீரோயின் கேக்குறா, அம்மா இந்த வீடு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட அம்மாவுமே இந்த வீடு சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டி உடனே இது அவங்க வீடு மாதிரி பேத்திட்டு இருக்காங்க, இது 50 மில்லியன் கொடுத்து என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நாங்க இங்க வாடகை வீட்டுல இருக்க மாதிரி ரெண்ட் எல்லாம் பே பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா உள்ள வரும்போது, என்ன செருப்போட உள்ள வரீங்க, செருப்பு கழட்டி விட்டுட்டு வாங்க, இந்த டைல்ஸ் எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, உங்க டர்ட்டி ஷூ பட்டு என்னோட தர அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோஃபால உட்கார வரா. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னா அந்த ஆண்டி சொல்றாங்க, என்ன நீங்க சோஃபால உட்கார்றீங்க, இருங்க உங்களுக்கு 2 ஸ்டூல் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப்பான ஸ்டூலை காட்டுறா, இதுலதான் நீங்க உட்காரணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின்மே என்ன ஆண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆண்டியுமே ஆமா நான் ஓவரா தான் பண்ணுவேன், நான் எவ்வளவு பெரிய வில்லாக்கு சொந்தக்காரி, இதை விட டூ மச்சா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த ஆண்டியோட பாய் ஃப்ரெண்டுங்கிற அந்த கிழவனுமே வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே இந்த ஆண்டி உடனே, இதுதான் என்னோட ஹனி, எனக்கு தான் இந்த வில்லா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, அப்ப இது உங்களோட வீடு தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த ஆண்டியுமே ஆமா இது எங்க வீடு தான், உனக்கு எதுக்கு எங்க மேல பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓவரா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குமே எங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, உங்க அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, அதனால அவ எங்களை பார்த்து வயத்தறிச்சல் பட்டுட்டு இருக்கா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு செமையா கோவம் வந்துருது. அவங்க உடனே அங்க இருக்கிற கிளாஸ் தூக்கி உடைச்சிட்டு, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, என் பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அந்த ஆண்டி உடனே, என்னோட வீட்டுல இருக்க பொருளே உடைக்கிறியா, இரு நான் போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே எந்த போலீஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போலீஸை வர சொல்றாங்க. போலீஸ் வந்தோடனே அந்த ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னோட வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள உடனடியா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடு அந்த ஜிஞ்சர் 17 பேர்ல தான் இருக்குன்னு சொல்றா, என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ்மே இந்த வீடு ஜிஞ்சர் 17 பேர்ல இல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டி பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி உன் பேர்ல வீடு இல்லையாமா, அப்புறம் என்ன போய் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்றாங்க, இது ஜிஞ்சர் 17 பேர்ல இல்ல, ஆனா அவங்க அம்மா பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டியோட மூஞ்சி வாடி போயிருது. என்ன சொல்றீங்க, என்னோட ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்கும், நீங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, ஆண்டி இப்பயாவது தெரிஞ்சதா, எங்க அம்மா தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆண்டி உடனே அந்த கிழவனை போட்டு அடிக்கிறா. அட கிழட்டு பையில நீ என்ன ஏமாத்திட்டியா, இது உன்னோட வீடு இல்லையா, அப்ப நீ உண்மையிலே யாரியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் தெரியுது அந்த தாத்தா வந்துட்டு இந்த வீட்டோட வாட்ச்மேன் போல. ஆண்டியை கரெக்ட் பண்ணதான் அவங்க இது அவங்க வீடுன்னு போய் சொல்லியிருக்காங்க. இது ஆண்டியுமே நம்பிட்டாங்க. நம்பி அந்த தாத்தாவை மேரேஜும் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வந்து போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க இந்த ஆண்டியும் இந்த தாத்தாவையும் அரெஸ்ட் பண்ணுங்க, என்னோட வீட்டுல போய் சொல்லி இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டி வந்துட்டு ஹீரோயினோட அம்மா காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுக்க வேண்டாம், நீ தான் ஜிஞ்சர் 17 சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா உடனே தள்ளி விட்டுறாங்க. என்னடி என்னெல்லாம் பேசின, உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினல்ல, போய் ஜெயில உட்காரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்மே வந்துட்டு அந்த ஆண்டிய அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா, அம்மா நீங்களா, நீங்க எப்பயுமே சாஃப்டா தான் இருப்பீங்க, இப்ப என்ன டெரர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அம்மாவுமே என்ன பத்தி பேசினா எது வந்தாலும் நான் பொறுத்திருப்பேன், ஆனா உன்னை பத்தி பேசினாங்கல்ல அதான் என்ன தாங்க முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறா. பரவாயில்லமா நீங்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸோட டைரக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அந்த டைரக்டர் நோஸ் கட் பண்ற மாதிரி பேசி எல்லாருடைய அந்த டைரக்டரை இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்க பொண்ணுகள்லாம் ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த டைரக்டர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. அந்த டைரக்டர் கிட்ட போய் கேக்குறா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, பொண்ணுங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த டைரக்டர் சொல்றா, இவங்களை எதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கர்ட் போட்டு வர சொல்றாங்க, அவங்களே வெக்கம் இல்லாம போட்டு வராங்க, இதுல நான் பாக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை ட்ரௌசரோட கழட்டி ஓட விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைரக்டர் கோவமாயிடுறாங்க. என்னமா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியா, நீ எனக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்க, நான் நினைச்சா உன்னை எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்க முடியும், என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோட பிஏ உள்ள வராங்க. பிஏவை பார்த்தோன்னே இந்த டைரக்டர் சொல்றா, இங்க பாருங்க இந்த பொண்ணு சரியே இல்ல, இந்த பொண்ணு ஓவரா பேசுறா, பேசாம இந்த பொண்ணை ஃபயர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிஏ கத்த ஆரம்பிக்கிற, கொஞ்சம் வாய மூடியா, போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த டைரக்டர் பேசிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் பிஏ எதுக்கு அந்த ஜிஞ்சர் 17க்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினும் பிஏவும் பேசிட்டு இருக்கதை இந்த ஆளு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் என்ன நினைக்கிறானா, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க வேற இருக்கு, இப்போ இந்த பிஏ கூட அஃபேர்ல இருக்காளா, என்ன எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணா, இவளை கண்டிப்பா நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பிஏவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து இவன் ஆபீஸ் ரூம் ஃபுல்லா ஒட்டி வைக்கிறான். அந்த ஜிஞ்சர் 17 என்னை எப்படி எல்லாம் பேசினா, அவளே நல்லவ கிடையாது, அவ பிஏ கூட அஃபேர்ல இருக்கா. அப்ப ஹீரோயின் உள்ள வந்தோன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து கிழிச்சு போடுறா. இந்த டைரக்டர் சொல்றான், என்ன நல்லவ மாதிரி பேசின, உனக்கு 2 குழந்தை வேற இருக்கு, நீ பிஏ கூட அஃபேர்ல இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே டைரக்டரா அரையரா, என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போயிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே இந்த டைரக்டர் சொல்றான், இந்த பொண்ணால நம்ம கம்பெனி மானம் போச்சு, மரியாதை போச்சு, இந்த பொண்ணு இந்த பிஏவை செடியூஸ் பண்ணிருக்கா, இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தை வேற இருக்கு, இவளை உடனடியா நீங்க ஆபீஸை விட்டு வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட பிஏ விட்டு அந்த டைரக்டரை அடிக்க சொல்றான். ஜிஞ்சர் 17 என்னோட ஒய்ஃப், அவ என்னோட குழந்தைகளுக்கு தான் அம்மாவா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைரக்டர் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ எல்லாம் பொண்ணுகளை எப்பயுமே மதிச்சதில்ல, உன் சாரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, இங்க இருக்கிற எத்தனை பொண்ணுங்களை நீ தப்பா பாத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுகளையுமே வச்சு அந்த டைரக்டரை அடிக்க வைக்கிறாங்க. ஹீரோயின்மே பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அவனை அடி பிரிச்சு எடுத்துடுறாங்க. ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா ட்ரௌசரோட ஓட வேணும்னு சொல்லிட்டு, இப்ப அவன் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே போல, எல்லாருமே அதை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு ஹீரோக்கு மட்டும் ஆப்ரான் போட்டு விட்டு, நீ தம்பா இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அம்மா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஆனா நீங்க என்னையே சமைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது குட்டீஸ் 2 பேருமே, அப்பா ப்ளீஸ் பா நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வரா. இவ பேர் லில்லி. அவ ஹீரோ இப்படி இருக்கத பார்த்தோன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்ன உங்க ஒய்ஃப் வீட்டு வேலை எதுவும் செய்யாம உங்களை வேலை சொல்லி டார்ச்சர் பண்றாளா, இதுக்குதான் நீங்க என்ன மேரேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட அம்மா பார்த்தோன்னா இந்த லில்லி ஹீரோவோட அம்மா கிட்ட பேச வந்துடுறா. அவ ஹீரோனை பத்தி தான் குறைய சொல்லிட்டு இருக்கா. பாருங்க ஆண்டி, இந்த பொண்ணு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க பையனே வேலை வாங்குறா, ஏன் இந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியாதா, நீங்க பேசாம என்ன செலக்ட் பண்ணிருக்கலாம், நான் எல்லா வீட்டு வேலையும் செய்வேன், நான் இந்த வீட்டுல தங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆன்டியுமே, சரிம்மா நீ இந்த வீட்டுல தங்கு, உனக்கு எல்லா வேலையும் தெரியும்ல, நீ ஏன் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணுன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ கேக்குற, அம்மா நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிஞ்சர் 17 ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அம்மா சொல்றாங்க, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு, இந்த எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாள்ல, இந்த லில்லிய நான் இந்த வீட்டோட வேலைக்காரியா தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பர் ஆண்டி நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கும் போது அங்க ஆன்டி வந்துட்டு நிறைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லில்லி வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆன்டி இந்த துணியெல்லாம் நானே மடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அம்மாவுமே சரிம்மா நீயே மடிச்சு வச்சிருன்னு சொல்றாங்க. அவ உட்காந்து எல்லாத்தையுமே மடிச்சு வச்சிட்டு இருக்கா. இது ஹீரோயின்மே பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. பரவாயில்லம்மா நீ எல்லா வேலையும் சூப்பரா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த லில்லி உடனே நான் ஜப்பான்ல போய் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தேன் தெரியுமா, அங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆன்ட்டி உடனே அவளை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே உனக்குள்ள என்ன டேலண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஆன்ட்டி நான் சூப்பரா குக் பண்ணுவேன், நாளைக்கு நானே சமைச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ தூங்காம வேலை செஞ்சு செஞ்சு அவளுக்கு டாக் சர்க்கிளே வந்துருச்சு. அவ ஹீரோவோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சூப்பரா சமைச்செல்லாம் கொடுத்துருக்கா. ஆன்ட்டி நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு சரிம்மா நாளைக்கு என்னோட முடிவை சொல்றேன்னு சொல்றாங்க. இந்த லில்லி செமையா சந்தோஷமாயிரா. ஆன்ட்டி நாளைக்கு என்ன மருமகளா செலக்ட் பண்ண போறாங்க, இந்த ஜிஞ்சர் சம்டினை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆன்ட்டி வந்துட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவன் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு ஹீரோவா மேரேஜ் பண்ணிக்கதா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இது மேரேஜ்க்கான சர்டிபிகேட் நினைச்சிட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் குட்டீஸ் கூட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது இந்த லில்லி ஆர்டர் போடுறா, இங்க பாரு ஆன்ட்டி என்னதான் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிக்கிறா, என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா இங்க பாரு ஆன்ட்டி எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, நான் தான் இந்த வீட்டோட மருமகன் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அவளுமே ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பார்த்தா அவளை இந்த வீட்டோட நானியா இருக்கதான் கான்டாக்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவ செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினும் பசங்களும் இதை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா வந்தோன்னா இவ கேக்குறா, ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணீங்க, நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அம்மா சிம்பிளா சொல்றாங்க, என் வீட்டுக்கு ஆல்ரெடி ஜிஞ்சர் 17 ஒரு நல்ல மருமகளா இருக்கா, எங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நானி தான் தேவைப்படுறாங்க, அதனாலதான் நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இவளுமே ஆன்ட்டி நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஃபேமிலி மொத்தமும் இருந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.